ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். ஜெட்டாவில் மோதி இறங்கியதும் வரவேற்க முழங்கிய குண்டுகள். சவுதி அரேபியா அதிரடி வரவேற்பு. சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் அந்நாட்டு பிரதமருமான முகமது பின் சல்மானின் அழைப்பை ஏற்று 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி சவுதியின் ஜெட்டா நகருக்கு சென்றார். பிரதமர் மோடியின் விமானம் சவுதி அரேபியாவின் வான்வெளிக்குள் நுழைந்ததும் அந்த நாட்டின் போர் விமானங்கள் மோடியின் விமானத்துடன் சேர்ந்து பறந்து சிறப்பான வரவேற்பை அளித்தன. ஜெட்டா நகரில் மோடி இறங்கியதும் 21 குண்டுகள் முழங்க அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சவுதி அரேபிய அமைச்சர்கள், அதிகாரிகள் மோடியை வரவேற்று அழைத்து சென்றனர். சவுதி அரேபிய பயணம் குறித்து பிரதமர் மோடி குறிப்பிடும்போது, கடந்த 10 ஆண்டுகளில் 3வது முறையாக சவுதிக்கு செல்கிறேன். சகோதரர் இளவரசர் முகமது பின் சல்மானின் அழைப்பை ஏற்று செல்லும் இந்த பயணத்தில் இரு நாட்டு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் இடம்பெறும். ஏற்கனவே நடந்த சந்திப்புகளின் போது இரு நாட்டு தொழில், வர்த்தகம், பாதுகாப்பு, முதலீடு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வளர்ச்சி குறித்த முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்போது 2வது முறையாக சவுதி இளவரசரை சந்திக்க உள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. சவுதி இளவரசரின் இந்திய பயணத்தின் போது பல்வேறு ஆக்கப்பூர்வ விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. தற்போதைய சவுதி பயணத்திலும் பல முன்னெடுப்புகள் இடம்பெறும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி சவுதி இளவரசர் சந்திப்பின் போது இரு நாட்டு வர்த்தகம், பாதுகாப்பு, மேற்கு ஆசிய நாடுகளின் நிலை, இஸ்ரேல் பாலஸ்தீன போர், ஹவுதி தாக்குதல், கடல்வழி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்க வாய்ப்புள்ளதாக நம் வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்திரி கூறினார். பார்லிமெண்ட்டுக்கு மேல் எந்த அதிகாரமும் கிடையாது, மீண்டும் உறுதியாக சொன்ன துணை ஜனாதிபதி. சட்டசபையில் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் கவர்னர் காலதாமதம் செய்வதாக கூறி தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டை நாடியது. அந்த வழக்கில் சமீபத்தில் தீர்ப்பளித்த சுப்ரீம் கோர்ட் கவர்னர் ஒப்புதல் வழங்காமல் ஜனாதிபதிக்கு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கு தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கியது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கவர்னர் ஜனாதிபதிக்கு காலக்கெடுவும் விதித்தது. இதை வன்மையாக கண்டித்த துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் சுப்ரீம் கோர்ட் சூப்பர் பார்லிமெண்டாக செயல்படுவதாக விமர்சித்தார். சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனநாயக சக்திகள் மீது அணு ஏவுகணை வீசக்கூடாது என்றும் கூறியிருந்தார். நீதிமன்றமே சட்டம் இயற்றும் என்றால் பார்லிமெண்டை மூடிவிடலாம் என பாரதிய ஜனதா எம்பி நிஷிகாந்த் துபே கருத்து தெரிவித்ததும் சர்ச்சையாகி இருக்கிறது. இதற்கிடையே OTT தளங்களில் ஆபாச படங்கள் வெளியாவதை தடுக்க கோரிய வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதி BR கவாய், ஆபாச படங்களை கட்டுப்படுத்துவது யார்? மத்திய அரசுதான் ஒழுங்குமுறையை வகுக்க வேண்டும். ஏற்கனவே பார்லிமெண்ட் செயல்பாடு, அரசு நிர்வாகத்தில் நீதித்துறை அளவுக்கு அதிகமாக தலையிடுவதாக விமர்சனங்கள் உள்ளதாக கருத்து தெரிவித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த கோரி ஜெயின் என்பவர் தாக்கல் செய்த மனுவும் நீதிபதிகள் BR கவாய், அகஸ்டின் ஜார்ஜ் மைஸ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போதும் கருத்து தெரிவித்த நீதிபதி BR கவாய், ஏற்கனவே பார்லிமெண்ட் அரசு நிர்வாகத்தில் தலையிடுவதாக எங்கள் மீது குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நேரத்தில் மேற்கு வங்கம் தொடர்பாக ஜனாதிபதிக்கு நாங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களா என கேட்டார். பின்னர் இந்த வழக்கு விசாரணையும் ஒத்திவைக்கப்பட்டது. நீதிபதியின் இந்த கருத்து சுப்ரீம் கோர்ட் செயல்பாட்டை துணை ஜனாதிபதி விமர்சித்ததற்கு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது. தன்கரின் விமர்சனம் பற்றி பல்வேறு தரப்பிலும் விவாதம் எழுந்துள்ள நிலையில் அவர் தனது கருத்தை மீண்டும் உறுதி செய்துள்ளார். இந்திய அரசியல் அமைப்பின் 75 ஆண்டுகளை கொண்டாடும் வகையில் டெல்லி பல்கலையில் இன்று நடந்த கர்த்தவ்யம் நிகழ்ச்சியில் துணை ஜனாதிபதி ஜகதீப் தன்கர் பேசினார். அரசியல் அமைப்பில் பார்லிமெண்ட்டுக்கு மேலே எந்த அதிகாரமும் கிடையாது. நாட்டின் ஒவ்வொரு தனிநபரைப் போல பார்லிமெண்ட் தான் உயர்ந்தது. வி த பீப்புள் கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியும் ஜனநாயகத்தில் ஒரு அணு. இந்த அணுசக்தி தேர்தல்களின் போது பிரதிபலிக்கிறது. அதனால்தான் இது ஜனநாயக நாடு என்றும் பேசினார். 2 சட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல்.
தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடுவதாக தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் கவர்னருக்கு எதிராக ரிட் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு மீதான விசாரணையில் கவர்னர் தன்னிச்சையாக செயல்பட அனுமதி இல்லை என்றும், மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் கவர்னர் நிலுவையில் வைத்திருப்பது சட்டவிரோதம் என ஏப்ரல் 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மசோதா, தமிழ்நாடு பொது கட்டட உரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கும் கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் அவை சட்டங்களாகி உள்ளன. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்த அடுத்த நாளே 2 மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். அப்படியானால் 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் உண்மைதானே? 10 ரூபாய் மூலம் ரூபாய் 5400 கோடி ஊழல். டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக விவாதம் நடத்த சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அனுமதி கோரினார். ஆனால் சபாநாயகர் அப்பாவு அனுமதி மறுத்ததால் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். சபாநாயகர் நடந்து கொண்ட விதம் ஜனநாயக படுகொலையாகத்தான் பார்க்கிறோம் என பழனிசாமி கூறினார். இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது. அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு இதை சார்ந்த மானிய கோரிக்கை தான் வருது. அப்பொழுதுதான் இந்த பிரச்சனையை எழுப்ப முடியும், அதற்கு தக்க விளக்கம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்திலே கொண்டு வந்தேன். அது பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டும் இல்லை, இது குறித்து கண்டிப்பாக உறுதியாக நான் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சட்டப்பேரவை சொல்கிறார். அப்படி என்றால் இந்த 1000 கோடி அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் நிர்வாகத்திலும் டாஸ்மாக் சப்ளை செய்யும் மதுபான ஆலையிலும் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது நிரூபணமாகிறது. இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம். ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடி ரூபாய் ஆச்சு. 30 நாளைக்கு 450 கோடி ஆகுது. 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5000 ஒரு 12 மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு 5400 கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்வது மூலமாக இந்த ஆட்சியில் 5400 கோடி ஊழல் புரிந்திருப்பதாக தெரிய வருகிறது. நேற்றைய தினம் கூட டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்கும் போது அதில் தெரிவிக்கிறாங்க, நாங்கள் வாங்கினது உண்மைதான், இதை நாங்கள் மட்டும் வச்சுக்கல, பல அதிகாரிகள் கொடுத்தோம், சம்பந்தப்பட்ட அமைச்சர் கொடுத்தோன்னு கூட உங்கள் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். இன்றைக்கு கோடை காலம் வந்துட்டது, இன்றைக்கி மின்வெட்டு பல இடத்துல ஆரம்பிச்சிட்டது. இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு என்ன ஆலோசனை எங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு தான் என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் பேசி கொண்டிருந்தார். இடையிலே மறிக்கப்பட்டது. அது மைக்கு வேற குறைவாக இருந்தது, மைக்கே வேணே மைக்கு சவுண்டு வைக்கல. இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். உரிமைகளை கேட்டு போராடிய மாற்றுத்திறனாளிகள் தடுத்து நிறுத்தி கைது செய்த போலீஸ். தமிழக அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயற்சித்தனர். எடுக்காதீங்க ப்ளீஸ். வாங்க, கான்வே எடுக்க கூடாது. தெரியாது உங்களுக்கு. சொல்றேன் சார்.
மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 6000 ரூபாய் வழங்க வேண்டும், தங்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற மாற்றுத்திறனாளிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்து சமூக நலக்கூடத்தில் அடைத்து வைத்தனர். யுபிஎஸ்சி தேர்வு முடிவு வெளியீடு. தமிழகத்தில் சிவச்சந்திரன் முதலிடம். மத்திய அரசு தேர்வாணையம் இந்திய குடிமைப் பணிகளுக்கான தேர்வை நடத்தி வருகிறது. இந்த தேர்வானது ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடத்தப்படும். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல்நிலை தேர்வும், செப்டம்பர் மாதம் முதன்மை தேர்வும், இந்த ஆண்டின் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை நேர்முக தேர்வும் நடந்தது. இதற்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கிறது. தேர்வை எழுதியவர்களில் மொத்தம் 1009 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரன் எனும் மாணவர் இந்திய அளவில் 23வது இடத்தை பிடித்தும் தமிழகத்தில் முதலிடத்திலும் தேர்வாகியுள்ளார். இந்திய அளவில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சக்தி துபே என்பவர் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். ஹர்ஷிதா கோயல் 2வது இடத்தையும், டோங்ரே அர்ச்சித் பராக் 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். இந்த நிலையில் தேர்வில் வெற்றி பெற்ற சிவச்சந்திரனுக்கு முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நான் முதல்வன் திட்டம் வருங்காலங்களில் லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் ஒளியேற்றப்படும் என்ற நம்பிக்கை மகிழ்ச்சியாகியுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கும் பணியில் முன்வரிசையில் செயல்படவிருக்கும் அனைவரும் தங்கள் துறைகளில் வெகு சிறப்பாக பணிபுரிய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உள்ளங்கையில் சூடமேற்றி ரஜினியை வரவேற்ற ரசிகர். ஜெயிலர் 2 ஷூட்டிங், ரஜினிக்கு வரவேற்பு. ஜெயிலர் 2 திரைப்படத்தின் ஷூட்டிங் கோவை அருகே கேரள எல்லையில் உள்ள அட்டப்பாடியில் நடைபெறுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் அங்கேயே தங்கியிருந்து படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வருகிறார். ஷூட்டிங்கிற்கு வந்து செல்லும் போது அவரை காண வழியில் ரசிகர்கள், மக்கள் நிற்கின்றனர். காரில் இருந்தபடியே அவர்களுக்கு வணக்கம் சொல்லியும் கையசைத்தும் செல்கிறார். என்றும் காரில் இருந்தபடி கை காட்டினார். ரசிகர்கள் அவரை பார்த்து தலைவா தலைவா என உற்சாகமாக கத்தினர். தீவிர ரசிகர் ஒருவர் தெய்வமே என கூறியபடி உள்ளங்கையில் சூடமேற்றி சுற்றி ரஜினியை வரவேற்று கையெடுத்து கும்பிட்டார். தெய்வமே